இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் பலியானோருக்கு பிரதமர் மோடி அஞ்சலி. பீகாரில் நடைபெற்ற அரசு விழாவில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். தேசிய பஞ்சாயத்து தினத்தை பீகாரில் 13,480 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி பல நூறு கோடி மதிப்பில் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் இடையே நீடிக்கும் துப்பாக்கிச் சண்டை. ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்ததாக தகவல். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் துணை தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை திரும்பப் பெற்றது மத்திய அரசு. இந்தியாவில் இருந்து வாகா எல்லை வழியாக வெளியேறி வரும் பாகிஸ்தானியர்கள். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தை முற்றுகையிட்டு இந்து அமைப்பினர் போராட்டம். தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக முழக்கம். டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் கூடியது காங்கிரஸ் செயற்குழு கூட்டம். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து திருப்பதி மலையில் தீவிர சோதனை. அனைத்து வாகனங்களும் பக்தர்களின் உடைமைகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அனுமதி. கராச்சி கடற்கரை பகுதியில் ஏவுகணை சோதனை நடத்த பாகிஸ்தான் உத்தரவு. பாகிஸ்தானின் நடவடிக்கையை இந்திய ராணுவ அமைப்புகள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக பாதுகாப்புத்துறை தகவல். பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கம் இந்தியாவில் முடக்கம். மத்திய அரசின் சட்ட ரீதியிலான அறிவுறுத்தலை ஏற்று முடக்கப்பட்டது. காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற தமிழகத்தை சேர்ந்த 19 பேர் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். 3 மணி நேரம் முன்னதாக சென்றிருந்தால் நாங்களும் பலியாகி இருப்போம் என வேதனையுடன் பேட்டி. ரொம்ப சந்தோஷமாக தான் போனோம். இந்த செய்தி கேட்டதுலேருந்து ரொம்ப பதஷ்டமாக இருந்துச்சு. பதட்டமான சூழ்நிலையை கண்ணால் பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படி தான் இருக்கு, மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊரில் எப்படி தான் வாழ்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டிலலாம் இந்த பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ அமைதியாக. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று மாலை அனைத்து கட்சி கூட்டம். பாகிஸ்தானுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல். காஷ்மீர் தாக்குதல் தீவிரவாதிகள் குறித்து தகவல் கொடுத்தால் 20 லட்சம் ரூபாய் சன்மானம். காஷ்மீர் மாநில காவல்துறை அறிவிப்பு. கும்பகோணத்தில் விரைவில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். சட்டமன்றத்தில் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜெய்கேமணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கு கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான்
உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு ஆம், இல்லை, பரிசீலிக்கப்படும் என பதில் சொல்லுங்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேருவுக்கு சபாநாயகர் அப்பாவு அட்வைஸ். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வணங்கி எனது உரையை துவங்குவதாக சட்டப்பேரவையில் செங்கோட்டையன் பேச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் நல்லாட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் புகழாரம். வருமானத்திற்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கு. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிதி இல்லாத காரணத்தால் மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி என்ற அரசின் கொள்கையை நிறைவேற்ற முடியவில்லை. சட்டப்பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில். பாலக்கோடு அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. தென்காசியில் இருந்து மதுரை நோக்கி செல்லும் அரசு பேருந்தில் கடையநல்லூர் பயணிகளை ஏற்ற மறுப்பதாக குற்றச்சாட்டு. நடத்துனருடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. UPSC தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை நேரில் அழைத்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பாராட்டு. சால்வை அணிவித்து வெற்றியாளர்களுக்கு வாழ்த்து. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து CBCID சிறப்பு விசாரணை குழு தீவிரம். CBCID முன்பு சயான் ஆஜராகி விளக்கம். சென்னை தீநகர் நானா தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பணிப்பெண் மர்ம மரணம். உடலில் நகக்கீறல்கள் இருந்ததால் சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு. ராமேஸ்வரம் வெண்மணி நகரில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொன்று புதைப்பு. உடலை தோண்டி எடுத்து போலீசார் விசாரணை. சென்னையில் இருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற ஆம்னி பேருந்தில் 40 லட்சம் ரூபாய் பறிமுதல். சென்னையை சேர்ந்த நபரை கைது செய்து கடலூர் போலீசார் விசாரணை. நெல்லை மாமன்ற கூட்டத்தில் மண்டல சேர்மனுடன் திமுக மாமன்ற உறுப்பினர் வாக்குவாதம். மேலப்பாளையம் பகுதியில் உள்ள சாலை எந்த வார்டில் வரும் என குழப்பம் நீடிப்பதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் 100 நாள் தொழிலாளர்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம். 5 மாதங்களாக பாக்கி வைத்துள்ள 100 நாள் கூலியை வழங்க வேண்டும் என கோரிக்கை. குடியரசு துணைத் தலைவர் நாளை உதகை வருவதை ஒட்டி கான்வாய் ஒத்திகை நிகழ்ச்சி. உதகை நகரில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. சூளகிரி அருகே தனியார் மாந்தோப்பில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். யானைகளை காண கிராம மக்கள் குவிந்து வரும் நிலையில் அருகே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் இன்று 3வது நாளாக போராட்டம். முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு ஓராண்டுக்கு தடை விதித்தது தமிழ்நாடு அரசு. மயோனஸ் உற்பத்தி, சேமிப்பு, விற்பனைக்கு தடை. எல்லை பாதுகாப்புக்காக கூடுதலாக 150 செயற்கைக்கோள்களை ஏவ திட்டம். இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். இந்தியாவில் உள்ள அமெரிக்கர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு செல்ல வேண்டாம். தீவிரவாத தாக்குதலை அடுத்து அமெரிக்கா அறிவுறுத்தல்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றுக்கு 9,500 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 72,040 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் இன்று 3வது நாளாக போராட்டம். 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம்.